word of mouth. Crossbeat Tech, நான் சொன்ன மாதிரி 5 years ஒரு ஜேர்னியில் we have n number of customers and clients. நான் இவங்களுக்கு வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்ததில்ல. என்னோட வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அந்த கிளைண்ட் என்னோட அசோசியேட் கிளைண்ட்ஸ் தான். ஸோ தே வாண்ட் டு see the ப்ராடக்ட் பார்த்து இமீடியட்டாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சார் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்றது ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. we believe it has come well because of our technical partners நல்லா வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரீச் வந்து நல்லா இருக்கும். இப்போவே வந்து ஒரு 10 to 15 கம்பெனிஸ் ஆல்ரெடி தேர் பிக் சைஸ் கம்பெனிஸ். நான் சொன்ன மாதிரி வெறும் ஐடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. we are trying to expand in non-IT, banking, manufacturing, automobile, all sectors. The fourth force is retired officials, police officials. Correct. Yeah, how did they help you? இதுல இப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நீங்க சொன்னாவே ரெண்டு பார்ட் இருக்குல்ல, நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன், ஆக்சுவலாக 3 பார்ட், 2 பார்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன், அதில் அப்புறம் கிரிமினல் ரெக்கார்ட் செக், எஜுகேஷன், அகாடமிக் வெரிஃபிகேஷன், இந்த 3மே இருக்கு. ஸோ அந்த 3ஐயும் கவர் பண்ணுறதுல 2 ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 அசோசியேட்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்காங்க. அந்த ஃபோர்த் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் வெரி குட் ஃபுட்ஃபால் இருந்து நீங்கள் சொன்ன அந்த இது பர்ஃபெக்டான விஷயம். தே ஆர் லைக் எல்லாமே ரிட்டையர்ட் சிபிஐ ஆஃபீஸர்ஸ், ரா ஆஃபீஸர்ஸ். அதனால வந்து அவங்களோட கிரிமினல் ரெக்கார்ட் செக் எங்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி ஃபேக்டர். நான் ஒரு பார்ட்டி சொன்னேன் ஒரு வார்த்தை, எங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வர்த்தி, எம்ப்ளாயர் வந்து எப்படி ட்ரஸ்ட் வர்த்தியாக வந்து என்னை நம்பி கொடுப்பான் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ் இருக்குல்ல, அதனால தான் எங்களோட பார்ட்னர்ஸும் வந்து ட்ரஸ்ட் வர்த்தி பார்ட்னர்ஸ். Difference between other companies and other verification companies. Very interesting question. I should answer that. Yes, நீங்க சொன்ன மாதிரி there are a number of background verification companies doing the process. அவங்களும் ப்ராசஸ் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். என்ன பண்றோம்? அவங்களும் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க, நாங்களும் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றோம். அப்புறம் ஸ்வச் உத்யோக் என்ன டிஃபரன்ஸ் பண்ணுது, இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, see ஒரு எம்ப்ளாய்க்குமே each and every employee we are giving an ID card. And the smart card not only gives a path of unique identity. இன்னைக்கு வந்து ஏன் வந்து நம்மளுக்கு பேன் கார்டோ ஆதார் கார்டோ எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா யூனிக் ஐடென்டிட்டி. யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கெல்லாம் SSN அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். ஸோ யூ கேன் ட்ராக். நம்மளுக்கு இங்கே 2 பேன் கார்டு எடுக்க முடியும் நம்ம ஊரில், அங்கே எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா இட்ஸ் சம்திங் கால் UIN. ஒரு UIN நம்பர் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு கார்டு கொடுக்குறோம், ஒரு ஆத்தரைசேஷன் கொடுக்குறோம். நான் ரொம்ப டீட்டெயிலாக பொலிட்டிக்கலாக போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஆதார் கார்டே வந்து ப்ராப்பராக பண்ணல. நம்ம சிஸ்டம் கரெக்டாக நம்ம கொண்டு வந்தோம்னா இட் ஷுட் ஹவ் ஹெல்ப்ட் அஸ் இன் எவ்ரி வே. இட் ஷுட் ஹவ் ஹெல்ப்ட் அஸ். பட் அந்த ஏரியாவை நான் பார்த்துருக்கேன், அனலைஸ் பண்ணிட்டு மற்ற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்பெனிஸ்க்கும் என் கம்பெனிஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து 3 பேராமீட்டர் கொடுக்குறது. ஒன்று, கிவிங் எம்ப்ளாயி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து ஆத்தென்டிகேட் கொடுக்கும்போது அவனோட டேட்டா பேஸை வந்து ஒரு HR ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட்லேருந்து எடுத்து அவரோட டேட்டாவை பார்க்கவும் முடியும், அவரோட டேட்டாவை ஃபீட் பண்ண முடியும். ஸோ இட் மீன்ஸ் நான் அவரோட எம்ப்ளாயர், நானே டைரெக்டாக அவரை பற்றி கீன் பண்ண முடியும். ஸோ அது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் யாருமே பண்ணுறதில்ல. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் சார் சொன்ன மாதிரி இருக்கிற HRோட ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாம் தூக்கி போட்டு வேலை செய்கிற அளவுக்கு டைம் கிடையாது. பட் அந்த சிஸ்டம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு வாட்டி பெயின் எடுத்தாலும் இது திஸ் வில் அரெஸ்ட் லாட் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ். ஸோ 3வது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேட்டா பேஸ் எம்ப்ளாய் போர்ட்டலில் தெரிஞ்சோ அவங்க சிபிலோட ரெஃபரன்ஸ் சொன்னார் சார். ஆக்சுவலாக என்னோட பேக்ரவுண்ட் தாட் ப்ராசஸே சிபில் தான். சிபில் எப்படி வரணும், சிபில் வந்து இன்னைக்கு வந்து ஸ்லோவாக வசதி. இதே மாதிரி ஒரு பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு நேஷனலைஸ் பேங்க்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாட் வி ஆர் டூயிங் த சேம் வே we want all the employees to use it so that one way போர்ட்டலில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா redundancy கிடையாது. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஒரு எம்ப்ளாயர் ஹெல்ப் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி டேட்டா பேஸ் பில்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அந்த எம்ப்ளாயும் சரி அவர் சொன்ன மாதிரி genuine employees will not set backs for them. They will not keep back. கண்டிப்பாக இதை வந்து வெல்கம் தான் பண்ணுவாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதில் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் எதாவது சொன்னல கொஞ்சம் நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா
ஆத்தென்டிக் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கன்சர்ன்ட் வந்து வாங்கணும். அந்த கேண்டிடேட்டை வந்து உங்களை பற்றி நான் வந்து உங்களை நீங்கள் கரெக்டாக நல்லவரா இல்லை கெட்டவரா நான் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் நான் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ கால் கன்சென்ட். அது என்னோட ப்ரொவைடர்ஸ் எனக்கு ஒரு பெரிய லீகல் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஃபில் பண்ணி கொடுத்த அப்புறம் தான் நான் வந்து அவங்களை ஆத்தரைஸ் பண்ணுறேன். அதை நான் வந்து எராடிகேட் பண்ணுறேன். எப்படின்னா உங்கள் கார்டை நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து ஆத்தென்டிகேட் கொடுத்தா தான் அந்த எம்ப்ளாயர் போய் ரெக்கார்டே பார்க்க முடியும். ஸோ உங்கள் வில் வச்சு தான் நீங்கள் கொடுக்குறீங்க கன்சென்ட். ஸோ தட் மீன்ஸ் அங்கேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் இங்கேயே பண்ணிடுறேன். லீகலையும் அட்டாச் பண்ணுறேன், ஈஸ் ஆஃப் யூஸ் சொன்னதுன்னு கொடுக்குறேன், எல்லாமே க்ளவுடில் வந்துடுது. ஸோ 3 ஃபேக்டருமே எனக்கு கொண்டு வரேன். அந்த இன்னொரு லாஸ்ட்டுக்கு மறந்துட்டேன், அந்த கலர் கோட் அப்படின்ற ஒரு விஷயம். அகாடமிக்ஸ் மைக் சார் சொன்ன மாதிரி அவங்க தான் வந்து பார்த்தீங்களா பெருமையாக சொல்லணும்னா எத்திராஜ் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் டு பிரிங் அகாடமிக் வெரிஃபிகேஷன். ஸோ நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மீட் பண்ணி அதெல்லாம் போய் பார்க்கும்போது வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அந்த ப்ராசஸை நான் மறுபடியும் மற்ற இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வி ஹவ் இன்க்ளூடட் தட் கலர் கோட் காம்பனன்ட். என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தரோட டோட்டல் டிஜிட்டல் இது எல்லாமே வந்து இட் கேன் என்கிரிப்ட் ஸோ தட் நோபடி கேன் டேம்பர். என்கிரிப்ட் பண்ணி அது அப்படியே வந்து நான் ரீடபிள் ஹியூமன் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி கலர் கோட QR கோட் பார்த்துருக்கீங்களா சார், அந்த மாதிரி வந்து கலர் கோட் ஃபார்மேட். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம க்ளவுடில் இருக்கும்போது வெரிஃபை பண்ணுறோம். மற்ற கம்பெனிஸ்க்கும் நம்மளுக்கும் எட்ஜ் நான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயி கொடுக்குறீங்க. ஆமாம் சார். ஒரு கம்பெனியில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அவர் வந்து அடுத்த கம்பெனிக்கு போகும்போது அந்த ஸ்மார்ட் கார்டு அந்த கம்பெனிக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கரெக்ட், நல்ல கொஸ்டின் சார். இப்போ ஒரு கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனி என்கிட்ட ரிஜிஸ்டர்ட் யூஸராக இருந்தாங்கன்னா என்னோட ரீடர் அவர்கிட்ட இருக்க போகுது. ப்ரொவைடட் அந்த கம்பெனி என்கிட்ட ரிஜிஸ்டர்ட் யூசர் இல்லை, அப்போ இவர் எடுத்துகிட்டு போய் அந்த கார்டு கொடுக்கும்போது கார்டில் யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் ஒன்று இருக்கும் எப்பவுமே. அந்த கம்பெனி எனக்கு தே கேன் ஜஸ்ட் ஸ்வச் உத்யோக் எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது மினிமல் ஃபீஸில் வி வில் கிவ் தம். அதுதான் கலர் கோட் எதுக்கு நான் கொண்டு வந்தேன்ற ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ரீடர் இல்லாதவங்க இமீடியட்டாக வந்து எங்களை ஸ்வச் உத்யோக கான்சல்ட் பண்ணும்போது வி வில் ப்ரொவைட் தம் அன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. அந்த வெறும் அந்த எம்ப்ளாயோட டேட்டா மாத்திரம் தே கேன் டவுன்லோட் இந்த கலர் கோட். டீக்ரிப்டர் வந்து ஃப்ரீ, டவுன்லோட் பண்ணி நீங்கள் டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா தெரிஞ்சிடும். அவர் ஹார்ட் காப்பி எடுத்து போய் ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு கொடுக்குறோம், இந்த ஒரு ஆப்ஷன் ஏன் கொடுக்குறோம்னா நாளைக்கு அந்த கம்பெனிக்கும் தே ஷுட் ஃபீல் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்குது. ஸோ தட் லேட்டர் பார்ட் வி கேன் கெட் அசோசியேட் வித் ஸ்வச் உத்யோக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காக தான் இதை கொண்டு வரோம். ஒரு யூனிக் ஃபீச்சர் வந்து திங்க் யூ ஹவ் ரியலைஸ் பட் அவர் மென்ஷன் பண்ணல. லைக் நாஸ்காம்ல நேஷனல் ஸ்கில் ரெஜிஸ்ட்ரியில் வந்து when we move to different organization, ஒரு ஆர்கனைசேஷன் இன்னொரு ஆர்கனைசேஷன் போகும்போது வந்து அப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆஸ் மைக் செட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1.5 years 18 months ஒரு கேண்டிடேட் வந்து வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ அந்த 1.5 years ஒரு 18 monthsக்கு அப்புறம் தான் வந்து அந்த நேஷனல் ஸ்கில் ரெஜிஸ்ட்ரியில் வந்து அவனோட கெரியர் வந்து டேட்டா பேஸில் அப்டேட் ஆகும். ஸோ இதில் யூனிக் ஃபீச்சர் ஸ்வச் உத்யோகில் என்னென்னா எவ்ரி 6 months there will be a mail, there will follow to update the candidate's profile. ஸோ அது ஒரு யூனிக் ஃபீச்சர் இதில் இருக்கும். தேங்க்ஸ் சார். சாரி, அந்த அப்டேஷன் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா? நாங்கள் பண்ணுறது ஆக்சுவலாக அவர் சொன்ன நல்ல பாயிண்ட் நான் மறந்துட்டேன். எவ்ரி 6 months நம்மளோட சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரிகர் பண்ணும். எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் இதுதான் உங்கள் ஸ்டேட்டஸ், இது வரைக்கும் இது உன்னோட அப்டேஷன்லாம் இதான் நடந்திருக்கு அப்படின்னு இது பண்ணும். அதே மாதிரி கார்டு என்கிட்ட இருந்தாலும் என்னால் பார்க்கவே முடியாது. ஐ மீன் டு சே நான் ஒரு எம்ப்ளாயியாக இந்த கார்டு நான் வாங்கினேன்னா நான் அந்த கார்டை எதுவுமே பண்ண முடியாது. நான் வெறும் யூனிக் ஐடி ஹோல்டர் மாதிரி தான். நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த கார்டும் வச்சுருக்கீங்க, எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சேம் அதே மாதிரி தான். We don't want to give the access to the employee. It's not about not trusting them. இது ஏன் அப்படின்னா சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ எம்ப்ளாயர் யூஸ் பண்ணால் தான் அந்த பெனிஃபிட் இருக்கும். அதனால இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த once in 6 months அப்டேஷன் கொடுக்குறோம். ஸோ டிஸ்கிரிபன்சி இருக்கும்போது அவங்க they can report a mail. ஹெச்ஆருக்கும் எங்களுக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சா we can change பண்ணலாம். அதே மாதிரி ஒன்ஸ் ப்ரீவியஸ் டேட்டாவை டேம்பர் பண்ண முடியாது, கரண்ட் டேட்டா மட்டும்தான் எடுக்க முடியும். Any other questions? So with that, we close the thanks Q&A, and once again I'll call upon Karthik for giving vote of thanks. I'm Prasad. I'm heading the CrossB Tech company, and today we have launched Swachh Udyog, a product definitely is going to help a lot of employers in the current global scenario. What is Swachh Udyog? Swachh Udyog by name in general is called clean job.
what we are trying to bring to the HR forum is employment verification system. Bringing the employment verification system through a smart card based portal. So using a smart card, an employee and an employer can do the entire employment verification at fingertips. So when you say fingertips, how will you do? An employee is being given a smart card, and that employee, whenever he joins a company, he can use that, give the smart card to the employer. The employer will have our USB smart card reader, which will automatically brings the entire information from the cloud and verifies him whether this is going to see his credentials, basically, whether he has worked in the past in this company or not. So making this entire system run, there is a process. Okay. What is the process? So each and every employer has to get registered with Swachhudyog. So we provide a cloud-based portal to the employer, and all the employees in that company will be given an ID-based, smart card-based ID card. So these cards can be used for registering, for example, if they have freshers, they can create the database of the entire freshers. Then if they have an experience profile, they can create the experience profiles database and start doing the employment verification. So everything is being registered and it goes to the cloud. So that when that employee joins next company, this becomes a routine check. So automatically this card carries the information of his previous employment. So Swachhudyog as such is something where it is going to create a lot of comfort zone for the employers in employment verification.